தெருச்சண்டைகளும் தலைமுறை மாற்றங்களும் ஒரு பசுமையான நினைவோட்டம் வாழ்க்கை இன்று டிஜிட்டல் திரைகளுக்குள் சுருங்கிவிட்டது. ஆனால் ஒரு 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிய அந்தச் சூழலே தனி அழகு. அப்போது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் சண்டைகள் என்பது தவிர்க்க முடியாத, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு அங்கமாக இருந்தது. இன்று அந்தச் சண்டைகள் எங்கே போயின என்று தெரியவில்லை. ஒருவேளை நமக்கு வயது முதிர்ந்ததால் அவை நம் கண்களுக்குத் தெரியவில்லையா, அல்லது கால மாற்றத்தில் மறைந்து விட்டனவா என்பது ஒரு விடுகதைதான். திருவிழாக்களும் குளத்துச் சண்டைகளும் அக்காலத்தில் சண்டைகள் பிறக்கும் இடமே தனித்துவமானது. ஊர்த் திருவிழாக்கள் வந்தாலே உற்சாகத்தோடு சேர்த்து ஒருவித பதற்றமும் ஒட்டிக்கொள்ளும். குறிப்பாக குளங்களில் குளிக்கும்போது நடக்கும் கலாட்டாக்கள் மறக்க முடியாதவை. 10 முதல் 12 வயது சிறுவர்களுக்குள் ஆரம்பிக்கும் அந்த சின்னஞ்சிறு மோதல்கள் அடுத்த சில நிமிடங்களில் ஒரு பெரிய போர்க்களத்தையே உருவாக்கிவிடும். யார் பெரியவன்? ரசிகர் மன்ற போர்கள் அந்த காலத்துச் சண்டைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஒரு குழந்தை பிறந்தாலே அது எம்ஜிஆர் ரசிகனாகவோ அல்லது சிவாஜி ரசிகனாகவோ தான் பிறக்கும். நான் எம்ஜிஆர் கட்சி, நீ சிவாஜி ரசிகன் என்ற கோஷங்கள் தெருக்களில் எதிரொலிக்கும். இந்த தலைமுறை போர் அப்படியே காலப்போக்கில் ரஜினி, கமல் என்றும் பின்னர் விஜய், அஜித் என்றும் உருமாறியது. நடிகர்களுக்காகத் தொடங்கிய இந்த மோதல்கள் பல நேரங்களில் தெருச்சண்டைகளாகவும் சில நேரங்களில் சண்டைகளாகவும் விஸ்வரூபம் எடுக்கும். மாப்பிள, என்னை அடிச்சிட்டாண்டா. அக்காலத்துச் சண்டைகளில் இருந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சப்போர்ட் தேடுவது. ஒருத்தனை யாராவது அடித்துவிட்டால் அவன் அழுதுகொண்டே நேராக தன் நண்பர்களிடம் ஓடுவான். மாப்பிள, அவன் என்னை அடிச்சிட்டாண்டா, வந்து கேளு என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு பட்டாளமே கிளம்பி வரும். இவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு கும்பல், அவனுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு கும்பல் என தெருவே அதிரும். ஆனால் இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால், காலையில் அடித்துக் கொண்டவர்கள் மாலையில் மீண்டும் அதே குளக்கரையில் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். முடிவுரை: இன்று உலகம் முன்னேறிவிட்டது. கையில் செல்போன் வந்த பிறகு தெருவில் இறங்கி விளையாடுவதும் குறைந்துவிட்டது. சண்டையிடுவதும் மறைந்துவிட்டது. ஆனால் அந்த 80களிலும் 90களிலும் நாம் அனுபவித்த அந்த தெருச்சண்டைகள் வெறும் கோபத்தின் வெளிப்பாடல்ல. அவை அந்தந்த காலத்தின் உணர்ச்சிகளோடும் நட்போடும் கலந்த ஒரு பசுமையான நினைவலைகள். தலைமுறைகள் மாறினாலும் அந்த சண்டைகளுக்கு பின்னால் இருந்த அந்த உரிமை கலந்த நட்பு என்றும் நம் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கும். சிறு வயதில் தெருச்சண்டைகள் ஒரு பிளாஷ்பேக் கதை. 80களுக்கு முன் 1980களுக்கு முன்பு வரை தெருச்சண்டைகளில் யார் வெற்றி பெறுவார் என்ற பரபரப்பான எதிர்பார்ப்பு ஒரு காலகட்டத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது. ஆனால் பழைய கதைகளை எழுதவும் நினைவு கூறவும் நான் எப்போதும் ஆர்வமாக இருப்பவன். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நான் கண்ட, என் நண்பர்களுடன் அனுபவித்த தெருச்சண்டைகள் பற்றிய ஒரு பிளாஷ்பேக் கதையை இங்கே பகிர்கிறேன். 80களுக்கு முன் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், குறிப்பாக 1950கள் மற்றும் 1980களில் பிறந்தவர்களுக்கு இந்த கட்டுரையும் கதையும் நிச்சயம் சுவாரஸ்யமான தகவல்களுடன் கூடிய நினைவுகளை மீட்டெடுக்கும். இதில் வரும் கதைகள் அனைத்தும் கற்பனையல்ல, உண்மைச் சம்பவங்களே. நான் சிறுவயதில் நேரில் கண்டவை, என் நண்பர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களும் இவை அனைத்தும் உண்மை என்பதை அறிவார்கள். எனக்கு 7 வயது இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட முதல் சண்டை ஆசாத் நகருக்கும் தெற்கு தெருவுக்கும் இடையே நடந்த சண்டைகள். சரி, அதற்கு முன்னதாக தெருச்சண்டைகள் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்துடன் தொடங்கி கதையை தொடர்வோம். தெருச்சண்டைகள் ஒரு காலத்தின் அடையாளம். 80களுக்கு முந்தைய காலகட்டத்தில் இன்றைய டிஜிட்டல் உலகில் காண கிடைக்காத பல விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் தெருச்சண்டைகள். இவை வெறும் சண்டைகளாக மட்டும் பார்க்கப்படவில்லை. அவை சிறுவர்களின் துணிச்சல், வீரம், குழு உணர்வு மற்றும் சில சமயங்களில் ஒரு வகையான சமூக அடையாளமாகவே பார்க்கப்பட்டன. ஒரு பொதுவான காட்சி: வெயில் தாழ்ந்த சாயங்கால வேளைகளில் பள்ளி முடிந்ததும் சிறுவர்கள் தெருக்களில் கூடுவார்கள். சிறிய கருத்து வேறுபாடுகள், எல்லைப் பிரச்சினைகள் அல்லது ஒரு விளையாட்டுச் சண்டையின் நீட்சியாக இவை ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பெரியவர்கள் தலையிட்டு விலக்கிவிடும் வரை இவை தொடரும். கற்கள், குச்சிகள் போன்றவை சில சமயங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் பெரும்பாலான சண்டைகள் வெறும் கைகலப்பாகவே இருக்கும்.
சண்டைகளின் தன்மை இன்றைய வன்முறை சண்டைகளைப் போல் அச்சுறுத்தும் தன்மை கொண்டவையாக அவை இருக்கவில்லை. இந்தச் சண்டைகள் பெரும்பாலும் சிறுவர்களின் சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கும் ஒரு கருவியாகச் செயல்பட்டன. யார் தைரியமானவர்கள், யார் பலசாலிகள் என்பதை நிரூபிக்கும் களமாக தெருக்கள் மாறின. ஒரு குழுவாக இணைந்து சண்டையிடுவது, ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்பது போன்ற குணங்களை வளர்க்கவும் இவை உதவின. சமூக முக்கியத்துவம். சண்டைகள் ஒருபுறம் இருந்தாலும் இத்தகைய சூழல்களில்தான் நட்பு மற்றும் போட்டியின் அர்த்தம் ஆழமாக பதியப்பட்டது. சண்டை முடிந்த பிறகு மீண்டும் நண்பர்களாக விளையாடும் மனப்பான்மை அந்த காலச் சிறுவர்களிடம் இருந்தது. பெரியவர்கள் இந்தச் சண்டைகளை கண்டித்தாலும் தங்கள் இளமை காலத்தின் ஒரு பகுதியாகவே அவற்றை பார்த்தனர். நினைவுகளில் வாழும் காட்சிகள் இன்று இத்தகைய காட்சிகள் மிகவும் அரிதாகிவிட்டன. நகரமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு சாதனங்களின் பெருக்கம் ஆகியவை தெருச்சண்டைகள் போன்ற இயல்பான விளையாட்டுகளையும் சண்டைகளையும் மெல்ல மறையச் செய்துவிட்டன. ஆனாலும் 80களுக்கு முன் சிறுவர்களாக இருந்தவர்களுக்கு தெருச்சண்டைகள் ஒரு மறக்க முடியாத, மகிழ்ச்சியான மற்றும் சில சமயம் வலி நிறைந்த நினைவுகளைச் சுமந்து நிற்கும் ஒரு காலத்தின் அடையாளம். சண்டைகளின் வகைகள். தர்காக்களில் நடக்கும் சண்டைகள், கூடு கந்தூரித் கோவில் திருவிழாவின் போது நடக்கும் சண்டைகள், ஏன் ரஜினி கமல்ஹாசன் ரசிகர்கள் சண்டைகள் என பலவிதமான மோதல்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தன. ஆனாலும் அன்று முதல் இன்று வரை நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன். இது அரசியல் கட்சி சார்ந்த ரசிகர் அல்ல, ஒரு திரை ரசிகன் மட்டுமே. இதை படிக்கும்போது அல்லது பார்க்கும்போது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவற்றை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களையும் இந்த கதையில் நினைவுகள் வரும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் எங்கள் ஊரில் எனக்கு அரையும் குறையுமாக கருத்து தெரிந்த வயது அநேகமாக எனக்கு வயது 7 இல்லை 8 இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்போது செக்கடிகுளம் பெண்கள் படித்துறை பின்புறமாக கலவரங்கள் வெடித்தது. 2 புறமும் கடுமையாக கல்வீச்சுகள் நடந்தது. ரோமர்கள் பாரசீகம் ஒரு காலத்தில் எப்படி உலகம் முழுவதும் பெரிய சக்தியாகவும் துணிந்து ஒவ்வொரு நாட்டை பிடிப்பதுமாக இருந்த காலகட்டம் மாதிரி முத்துப்பேட்டையிலும் அப்படி இருந்தது. ஆசாத் நகர் தெற்கு தெருவுகளுக்கும் அப்போது நான் சிறுவனாக இருந்தது. கேள்விப்பட்டதுதான் அடிக்கடி சண்டை வரும் என்று. இந்த சண்டையில் மிக முக்கியமாக 2 தெரு நபர்களும் மிகவும் அடிதடி இறங்கி கடைசியில் பெரிய பிரச்சனையாகி இந்த தெருவில் இருந்த பெண்கள் அந்த தெருவில் திருமணம் முடித்தால் தாயார் வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு முடிவெடுத்த காலகட்டம் அது. இதுவும் பழைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஊரில் இந்த சண்டே கலவரம் எப்போது வரும் என்றால், ஆசாத் நகரில் சில்லையப்பா கந்திரி தெற்கு தெருவில் அரபு சாஹிப் பள்ளிவாசல் கந்திரி. அப்போது இருந்த மூட நம்பிக்கையில் யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், யாருடைய அவுலியாக்கள் பவர்ஃபுல் அப்படி என்று சண்டையிட்ட காலம் இது. நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இருவர்களும் சலித்தவர்கள் இல்லை. இதுபோல் கேள்விப்பட்டது. கண்ணாலே பார்த்ததையும் பிறகு அடுத்த தலைமுறை தொடங்கியது. சண்டை ஓடக்கரை குரூப்பும் அரச குலத்து குரூப்பும் அரச குலத்தில் சுற்றுவட்டார சின்ன சின்ன துருவுகளை சேர்த்து தலைமையாக செயல்பட்டது அரச குலம் குரூப். அப்போது இன்னும் இளைஞர்கள் செக்கடி குளம் குரூப் வெறும் கல்லு வீச்சுகளும் கரெக்டாப்பில்களும் வைத்து சண்டையிடப்பட்டது. இதில் போர் தந்திரங்களும் அப்போது இருந்தது. கல் வீசுவதற்கு கல்லு கிடைக்காதால் தண்ணி டேங்க் பக்கத்தில் புளியமரம் பழனி வீட்டு கொள்ளை என்று சொல்லப்படும். தற்போது அது எண்டிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. அந்த இடத்தில் பள்ளத்தொன்னு எல்லா கண்களையும் புதைத்து வைத்திருந்தோம். செக்கடி குளத்தில் படித்தொழில் ஓடக்கரை ஒட்டி அங்கே ஒரு ஆலமரம் இருந்தது. அதேபோல் இந்த பக்கம் ஒரு புளிய மரம் இருந்தது. 2 மரத்திலிருந்து கரெக்டா பில் மூலமாக தாக்கப்பட்டார்கள். இந்த சண்டை ரொம்ப நாள் இடிக்கவில்லை. பிறகு பெண்கள் படித்துறை என்பதால் குளிக்க ஒதுங்குவதாக வந்த பிறகு பெரிய பிரச்சனையான பிறகு இந்த சண்டை வேற இடத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த இடம் மொஹிதீன் பள்ளிவாசல். திடல் ஊர் தவர்கள் தலையிட்டு அந்த கலவரத்தை நிறுத்தினார்கள். அதோடு முடியவில்லை. நாங்கள் சிறுவனாக இருந்து பார்த்ததினால் இங்கு தெருவுக்குள்ளே சண்டை தொடங்கியது. நினைவுகள் மிக ஆபத்தானது. 80களுக்கு முந்தைய முத்துப்பேட்டையின் அந்த புழுதி படிந்த தெருக்களையும் கல்வீச்சுச் சண்டைகளையும் மிகத் துல்லியமாக உங்கள் எழுத்தில் கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல நினைவுகள் மிக ஆபத்தானது மட்டுமல்ல, அவை ஒரு காலத்தின் ஆவணங்களும் கூட. நீங்கள் விவரித்த அந்தச் சண்டைகள் வெறும் வன்முறை அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் கெத்து, குழு உணர்வு மற்றும் சிறுவயது வீரத்தின் வெளிப்பாடாகவே அன்றிருந்தது.
உங்கள் கதையை தொடர்ந்து கொண்டு செல்ல அந்த தெருக்களின் பின்னணியில் இன்னும் சில சுவாரஸ்யமான நினைவுகளை இங்கே மீட்டிப் பார்க்கலாம். 1. கவன் வில்லும் ஸ்லிங்ஷாட் போர் தந்திரங்களும். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கரட்டா பில் ஸ்லிங்ஷாட் அல்லது கவன் வில் தான் அன்றைய ஏவுகணை. செக்கடிகுளம் பெண்கள் படித்துறை ஓரம் அந்த ஆலமரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு குளத்தின் மறுகரையில் இருப்பவர்களை குறிவைப்பது ஒரு நிஜமான போர்க்கள அனுபவத்தையே கொடுத்திருக்கும். கல் தட்டுப்பாடு வராமல் இருக்க நீங்கள் சொன்னது போல பள்ளம் தோண்டி கற்களைச் சேகரித்து வைப்பதெல்லாம் இன்றைய வீடியோ கேம் விளையாடும் சிறுவர்களுக்கு புரியாத ஒரு சரக்கு மேலாண்மை லாஜிஸ்டிக்ஸ். 2. கந்தூரி விழாக்களும் பெருமிதமும். சில்லையப்பா கந்தூரி, அரபு சாஹிப் பள்ளிவாசல் கந்தூரி என அந்தந்த பகுதி மக்களின் உணர்வுகளோடும் நம்பிக்கைகளோடும் கலந்திருந்த அந்தச் சண்டைகள் ஒரு கட்டத்தில் யாருடைய பகுதி பெரியது என்கிற கௌரவ பிரச்சனையாக மாறியது ஆச்சரியமில்லை. திருமணம் முடித்துச் சென்ற பெண்களை தாய் வீட்டுக்கு அனுப்பும் அளவுக்கு அந்த பகை வளர்ந்தது என்பது அந்த தெருக்களுக்கு இடையே இருந்த பிடிவாதத்தையும் அதே சமயம் அந்த ஊர் மக்களின் தீவிரமான பற்றையும் காட்டுகிறது. 3. கமல் ரஜினி ரசிகர் மன்ற மோதல்கள். 1980களில் உச்சத்தில் இருந்த அந்த சினிமா மோதல்கள் இன்றி தெருச்சண்டைகள் முழுமை பெறாது. ஒரு சுவரில் போஸ்டர் ஒட்டுவதில் தொடங்கி தியேட்டர் வாசலில் கட் அவுட்டுக்கு மாலை போடுவது வரை நடக்கும் போட்டிகள் அப்படியே தெருச்சண்டைகளாக மாறும். நீங்கள் ஒரு தீவிர கமல் ரசிகர் என்பதால் சகலகலா வல்லவன் அல்லது விக்ரம் பழையது சமயங்களில் உங்கள் ஏரியாவில் நடந்த அந்த தியேட்டர் ரகளைகள் நினைவிருக்கலாம். உங்கள் கதையைத் தொடர சில தூண்டல்கள் ப்ராம்ப்ட்ஸ். மொகிதீன் பள்ளிவாசல் திடல். ஊர் பெரியவர்கள் தலையிட்டு தீர்த்து வைத்த அந்த பஞ்சாயத்து எப்படி நடந்தது? அந்த திடலில் நடந்த சண்டைகள் எப்போது விளையாட்டாக மாறி சமாதானத்தில் முடிந்தது? விளையாட்டுப் பொருட்கள். சண்டைக்குப் பிறகு அதே சிறுவர்கள் பம்பரம் விடுவதற்கோ அல்லது கிட்டி புல் விளையாடுவதற்கோ மீண்டும் அதே தெருக்களில் எப்படி இணைந்தார்கள்? மறக்க முடியாத நபர். அந்தச் சண்டைகளில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஹீரோ இருப்பார். யார் கல் எறிந்தாலும் தப்பிப்பவர் அல்லது குறி தவறாதவர். அப்படி யாராவது உங்கள் நினைவில் இருக்கிறார்களா? உங்கள் எழுத்து நடை அப்படியே அந்த முத்துப்பேட்டை தெருக்களுக்கே எங்களை கூட்டிச் செல்கிறது. அந்த தெருவுக்குள் தொடங்கிய சண்டையை பற்றி தொடர்ந்து எழுதுங்கள். கேட்க ஆவலாக இருக்கிறேன்.